சீர்காழி அருகே திமுக கூட்டணி மதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தின் போது ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தொகுதி திமுக கூட்டணி மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வனை ஆதரித்து இரண்டாம் கட்டமாக சீர்காழி தொகுதிக்கு உட்பட்ட மங்கைவடம் வருஷபத்து திருமலைவாசல் பகுதியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். வருஷபத்து கிராமத்தில் வைகோ பிரச்சாரம் செய்தபோது அவரது பேச்சை கேட்க திமுக, மதிமுக, விசிக, தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த பல நூற்றுக்கணக்கானோர் திரண்டனர். வைகோ வேட்பாளர்களை ஆதரித்து உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது திருமலைவாசல் பகுதியில் இருந்து 108 அவசர ஊர்தி ஒன்று வந்தது. உடனடியாக பேச்சை நிறுத்திய வைகோ தொண்டர்களிடம் 108 அவசர ஊர்திக்கு வழிவிட அறிவுறுத்தினார். அதனை கேட்ட தொண்டர்கள் அனைவரும் வழிவிட தடங்கலின்றி 108 அவசர ஊர்தி கூட்டத்தை கடந்து சென்றது. 108 அவசர ஊர்திக்கு வழிவிட்டு தொண்டர்கள் நன்றி தெரிவித்த வைகோ திருமலைவாயல் கூட்டத்தில் பங்கேற்க சென்றார். அரசியல் கட்சி பிரச்சார பெரும் கூட்டத்தில் தொண்டர்கள் தாமதமின்றி அவசர ஊர்திக்கு வழிபட்டது பொதுமக்களுடைய வரவேற்பை பெற்றது. சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன். திராவிட மின்சாரத்தை அளித்தார். இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அந்த திட்டத்துக்கு மேலும் பெருகூட்டும் வகையில் இலவச மின்சாரம் பெறும் சுமார் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட அரங்கத்தில் மைய மண்டபத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய படம் அங்கே வைக்கப்படும் என்று சொன்னார். கோட்டு ஆம்புலன்ஸ் போகுது, கோட்டு வழிவிட்டு அந்த முன்னாடி கொஞ்சம் வழி விடுங்க. அந்த வண்டி பின்னாடி எடுத்து சொல்லு. எப்பா அந்த வண்டியை பின்னாடி எடுத்து சொல்லு. அப்பதான் வேன் போகும், ஆம்புலன்ஸ் போகும். மூன்றாம் நாள் விஸ்வநாத் பிரதாப் சிங் பிரதம அமைச்சர் அறிவித்தார். மைய மண்டபத்திலே டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவப்படம் திறக்கப்படும் என்று. அதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த தகுதியோடு தான் இந்த வீதியிலே வந்து நின்று நான் மக்களிடத்திலே உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின்